இல்லை, அப்போசிஷன் லீடராக ஒரு மிகப்பெரிய வேலையை இந்தியாவில் ராகுல் காந்தி செஞ்சிருக்கிறார். அதாவது வாக்களிக்கும் உரிமையை இழந்த 65 லட்சம் பேருக்கு மீண்டும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை போராடி பெற்று வாங்கி கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்க்கணும் முக்கியமாக. ஏன்னா அவங்க ஓட்டு போட முடியாது, அதில் 20 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இறந்து போனவங்க யோகேந்திர யாதவ் மாதிரி ஆட்கள் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நிற்க வச்சாங்க. இதை பார்த்தீங்க, உயிரோடு இருக்கிறாங்க, இவரெல்லாம் இறந்து போயிட்டான்னு சொல்லி நீக்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுடைய டேட்டாஸ்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க உச்சநீதிமன்றத்தில். தேர்தல் ஆணையம் தர முடியாதுன்னு சொல்லிச்சு. இல்லை, நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு அவங்க டேட்டாஸ் கொடுத்தாங்க. டேட்டாஸ் கொடுத்த பிறகு நீங்கள் ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. முடியாதுன்றாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் ஆர்டர் போடுது, நீங்கள் ஆதார் கார்டை எடுத்துக்கணும். வேறு வழி இல்லாமல் அந்த 65 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமையை, ஒரு மாநில தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை ராகுல் காந்தியும் கூட்டணி கட்சிகளும் போராடி பெற்று தந்திருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 300 எம்பிகள் ஒரு பெரிய நடைபயணம் போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னா, இந்தியாவினுடைய ஆப்போசிஷன் லீடர் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் மீதும் ஒரு முறைகேடுகள் வைக்கிறாருன்னா அது இந்தியா முழுவதும் போய் சேரும்.